வணக்கம். ஜோதிடத்தில் இன்றைக்கி நம்ம மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிறத பற்றி கான்செப்ட் பார்ப்போம். மறைவு ஸ்தானங்கள், ஏன் மறைவு ஸ்தானங்கள், மறைவு பாவங்கள், மறைவு இடங்கள்னு இருக்குது, அதில் கிரகங்கள் நின்றால் வேலை செய்யாது இப்படின்லாம் பலன்கள் நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய யூடியூப் சேனல்லையே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜோதிட புத்தகங்களில் பெரும்பாலும் டிஸ்கஸ் பண்ணுறது அதுதான். 7ஆம் அதிபதி மனைவி ஸ்தானாதிபதி, கலத்திர ஸ்தானாதிபதி மறையக்கூடாது, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ மறைவு ஸ்தானம் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடிய பாவம் பார்த்திங்கன்னா பொதுவாக 6, 8, 12ஆம் பாவங்கள். இது போக 3ஆம் பாவமும் ஒரு மறைவு ஸ்தானம். அதுவும் இல்லாமல் 3, 6, 8, 9ஆம் பாவமும் ஒரு வகையில் மறைவு ஸ்தானம் தான். இது கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்டாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு 9ஆம் பாவங்கிறது பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், தெய்வ அருள் இதெல்லாம் சொல்கிறாங்க. இது 9ஆம் பாவம் எப்படி மறைவு ஸ்தானமாக வரும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ ஜாதகத்தில் நம்மளுக்கு தெரியும், லக்னம் எங்கே இருக்கோ அதுதான் முதல் பாவம். அதிலிருந்து கடிகார சுற்றில் என்ட்ரி வர நீங்கள் எந்த லக்னத்தில் வேண்டுமானாலும் ஒருவர் பிறந்திருக்கலாம். இப்போ அதிலிருந்து லக்னத்தை 1ஆம் பாவம் தலைப்பகுதி, அதிலிருந்து 2ஆம் பாவம் குடும்பஸ்தானம், 3ஆம் பாவம் தைரியஸ்தானம், 4ஆம் பாவம் சுகஸ்தானம், 5ஆம் பாவம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், 6ஆம் பாவங்கிறது நோய் நொடி ருண ரோகஸ்தானம், கடன் ஸ்தானம், 7ஆம் பாவம் கலத்திர பாவம், 8ஆம் இடம் பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், 12ஆம் இடம் விரயஸ்தானம், விரய பாவம்னே அதற்கு பெயர். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குங்க. இது எல்லாருக்குமே தெரிந்தது தான். அந்த ஜோதிடம் அடிப்படை தெரிந்தவர்களுக்கு இதை பற்றி தெரியும். ஸோ இதில் முக்கியமாக 3ஆம் பாவம் முதல் பாவமாக சொல்லப்படுது, மறைவு ஸ்தானம். ஸோ 3ஆம் பாவம் ஏன் மறைவு ஸ்தானம்னா, லக்னத்துக்கு, லக்னங்கிறது மூளை சிந்தனை, ஒருவர் எப்படி யோசிக்கிறாரு, அதற்கு 3ஆம் பாவம் இது மறைவு ஸ்தானம். லக்னம் மூளை சிந்தனை அழிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் அழிவு ஸ்தானம். ஸோ இது மட்டும்தான் இதோடைய பலனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது எப்படி இது அழிவு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஸ்திர உபய, சரராசி, ஸ்திர ராசி, உபயராசி, சரராசி, ஸ்திர ராசி, உபயராசி இப்படி இருக்கு இல்லைங்களா. அதாவது மேஷம் சரராசி, ரிஷபம் ஸ்திர ராசி, மிதுனம் உபயராசி. இது அப்படியே ஒரு ரொட்டேஷன் வரும். அடுத்தது கடகம் சரம், சிம்மம் ஸ்திரம், கன்னி உபயராசி. இந்த 4 கார்னர் எப்போவுமே உபயராசியில் தான் வரும். அடுத்தது துலாம் சரராசி, சரம்னா நகருவது, ஸ்திரம்னா அப்படியே நின்று கொண்டு ஃபிக்ஸடாக இருக்கிறது. இது உபயம்னா மூவிங் ஜோடியாக்கு, மூவிங் அல்லது கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும், ரெண்டும் இல்லாத நிலைமை, அதுதான் அது. ஸோ இதில் இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது ஸ்திரம், தனுசு உபயர், மகரம் சர, கும்பம் ஸ்திர ராசி, மீனம் உபயராசி. இதில் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மா விஷ்ணு ருத்ரன், பிரம்மா விஷ்ணு ருத்ரன், பிரம்மா விஷ்ணு ருத்ரன், பிரம்மா விஷ்ணு ருத்ரன். அப்போது பிரம்மாவுடைய தொழில் நம்மளுக்கு தெரியும், என்ன தொழில்? படைத்தல். விஷ்ணுவுடைய தொழில் காத்தல், சஸ்டைனர். ருத்ரனுடைய தொழில் என்ன? அழித்தல் தொழில். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போது 3ஆம் பாவம் அழிவுக்குரிய பாவம். எது அழிவாகும்? லக்ன பாவத்துக்கு 3ஆம் பாவம் மறைவு ஸ்தானமாக வருது. மூளை சிந்தனை அழியக்கூடிய, ஏன்னா இது தைரிய வீரியஸ்தானம். குருட்டு தைரியத்தில் மூளை சிந்திக்காமல் அவசர குறுக்கனாக ஏதாவது செய்வது, அட்ரிலின் பம்ப் ஆகிறது, இந்த அட்வென்ச்சர் போவது, குதிப்பது, மலை மீது ஏறுவது, இதெல்லாமே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3ஆம் பாவம் அதிக பவராக இருக்குது. இது ஸ்போர்ட்ஸ் பீப்புள், நல்ல மைண்டு கண்டிஷனாக இருக்கிறவங்களுக்கு ஓகே. இல்லை அப்படின்னா பல குறுக்கு வழியில் என்னென்னமோ பண்ணிக்குவாங்க, சாகசம் பண்ணுறேன்னு உயிரை மாய்த்து கொள்வார்கள். அதனால தான் லக்னம் மூளை சிந்தனையே அழிவுக்கூடிய பாவம். ஏன்னா இது ருத்ரன் பாவம், அழிவு பாவம். அடுத்ததாக அழிவு பாவம் என்ன? இது அப்படியே கொண்டு பிரம்மா விஷ்ணு ருத்ரன். அடுத்தது கடகம் பிரம்மா, சிம்மம் விஷ்ணு, 6ஆம் பாவம் பாருங்கள், ருத்ர பாவம், அழிதல். ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். 6ஆம் பாவம் இதுவும் அழிவு ஸ்தானம். ஏன் இது லக்னம் அழிவு அப்படின்னா, 6ஆம் பாவம் 4ஆம் பாவம் சுகஸ்தானுக்கு 3ஆம் பாவமாக வருகிறது. சுகஜீவியாக ஒருத்தர் வாழ்க்கை வாழலாம், நிம்மதியாக நல்ல உள்ளம் குளிர்ந்து இருக்கலாம் அப்படின்னா 6ஆம் பாவம் அதற்கு 3ஆம் பாவமான 6ஆம் பாவம் இந்த படைத்தல் பாவத்துக்கு இது அழிவு பாவமாக வரும்.
ஏன்னு கேட்டிங்கன்னா இது 6ஆம் பாவம் நம்மளுக்கு தெரியும். நோய் நொடி சுகஜீவியாக இருக்க முடியாது. நோய் வந்துடுச்சுன்னா சுகஜீவியாக வாழ முடியாது. அதே மாதிரி வீடு கடன் பாவம், கடன் ஆயிடுச்சுனாலும் நிம்மதி போயிடும். அதுதான் இது வந்து அழிவு ஸ்தானம் 6ஆம் பாவம். அடுத்ததாக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். அதாவது துலாம் வந்து பிரம்மஸ்தானம், விருச்சிகம் விஷ்ணு ஸ்தானம். இதில் பாருங்கள், இதில் தான் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். 8ஆம் பாவம் நாம் வந்து இங்கே மறைவு ஸ்தானமாக வச்சுருக்கோம். ஆனால் இந்த கிளாசிஃபிகேஷன் படி 8ஆம் பாவம் விஷ்ணு பாவமாக வருது. காக்கும் சக்தியாக 8ஆம் பாவம் வருது. ஆயுள் ஸ்தானம். ஆயுள் நல்லா 8ஆம் பாவம் நல்லா இருந்தது தானே ஆயுள் நீட்டிக்கும். யார் அது ப்ரொடெக்டர் வந்து உங்களுக்கு விஷ்ணு பகவான் தானே, பெருமாள் தானே. அப்போ 9ஆம் பாவம் பாருங்கள், இங்கே ஏன் 9ஆம் பாவம் ருத்ர பாவமாக வருது. அதுவும் அழிவு பாவம். 9ஆம் பாவம் அழிவு ஸ்தானம். 9ஆம் பாவம் ஏன் அழிவு ஸ்தானமாக கொடுத்துருக்காங்க? ஏன்னா 9ஆம் பாவங்கிறது ஆன்மீக சிந்தனை, பரதேசம் போகிறது. அந்த காலத்தில் காசிக்கு போகிறேன்னு போயிடுவாங்க. இல்லை ஆன்மீக அப்படியே பரதேசியாட்ட கோலம் போட்டுட்டு சித்தராகவோ வீட்டை விட்டு லௌகீக வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா 7ஆம் பாவம் திருமண பாவத்துக்கு 9ஆம் பாவம் தான் 3ஆம் பாவம் அழிவு ஸ்தானம். திருமண பாவம் பிரம்மஸ்தானம். அப்படின்னா திருமணம், லௌகீக வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, சம்சார வாழ்க்கையெல்லாம் திறந்துட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த 9ஆம் பாவம் பாக்யஸ்தானம். தர்ம பாவம் அதுவும் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னங்கிறது. அப்போ 9ஆம் பாவங்களும் அழிவு ஸ்தானம். அது 7ஆம் பாவத்துக்கு அதுதான் முக்கிய மறைவு ஸ்தானம். இப்போ 7ஆம் பாவாதிபதி போய் இதில் வந்து முக்கியமாக வந்து 7ஆம் பாவாதிபதி 3ஆம் பாவத்திலோ 6ஆம் பாவத்திலோ 8ஆம் பாவத்திலோ 12ஆம் பாவத்திலோ மறைவதை விட 7ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவத்தில் இருந்தால் ஒரு வகையில் அது இந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்போவுமே வந்து என்னென்னா இதில் 2 அமைப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ திருமண பாவத்துக்கு 7ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவத்தில் இருப்பது தான் மிக சிறப்பு அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா தர்ம பத்தினி அல்லது தர்மபதி அமைவார்கள். ஆனால் வாழ்க்கையினுடைய அமைப்பு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் வந்து 4 ஸ்டேஜ் இருக்குது. பால்ய பருவம், அதுக்கடுத்து பிரம்மச்சரியம் 2, 3 வந்து கிரகஸ்தன் திருமண வாழ்க்கை, 4வது தான் சந்நியாசம். இந்த 4 நிலையை கடந்து தான் போய் ஆகணும். அதுக்கு துணை புரியணும். வருகின்ற மனைவியோ கணவன் எல்லாமே 2 பேரும் ஒருத்தர் புரிந்து கொண்டு அந்த 4 ஸ்டேஜை கடக்கணும். அதுக்கு இந்த பாவம் தான் உதவி புரியும். எடுத்தெடுப்பில் திருமணமே ஆகாமல் சிறு வயதிலேயே சன்னியாசம் போது ரொம்ப ரேர். அது கோடியில் ஒரு ஜாதகம் தான். அதனால் இதை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை. இப்படி இருக்குது அப்படின்னா உடனே கமெண்ட்ஸ் போட்டுறாதீங்க. இது ஒரு இந்த ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இதுவும் ஒரு காரணம். அடுத்ததாக 12ஆம் பாவம், இதுவும் 10ஆம் பாவம் பிரம்மஸ்தானம். 10ஆம் பாவங்கிறது கர்மஸ்தானம், தொழில், நீங்கள் செய்யக்கூடிய தொழில், இல்லை வேலைக்கு நீங்கள் போகிறது. அதுக்கு அழிவு ஸ்தானம் எது? 12ஆம் பாவம் விரய பாவம், ருத்ரன், அழித்தல். இப்போ 12ஆம் பாவம் ஏன் மறைவு ஸ்தானம்னு சொல்கிறாங்க? அழிவு ஸ்தானத்து தான் மறைவு ஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக அழிவு. அப்போது தொழில் இல்லாமல் போகிறது. இதுதான் அதோடைய அமைப்பு. தொழில் எதுவுமே அமையாது. இதெல்லாம் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. ஸோ கர்மமே இல்லை அப்படின்னா அது 12ஆம் பாவம் அப்போ விரய பாவம் தானே. அதனால் விரய பாவம்னு வச்சுருக்காங்க. மறைவு ஸ்தானம் அதுதான். இப்போ அழித்தல். அப்போது நாம் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, 10ஆம் பாவம் இப்போ உதாரணத்துக்கு 10 குடையன் 12 போய் இருந்துட்டார் அப்படின்னா அவர் தொழிலே அமையாது அப்படின்னு கிடையாது. வெளியூர் வெளி மாநிலம் போய் தொழில் செய்யலாம், வேலைக்கு போகலாம் அப்படின்னு நம்ம இன்றைய காலகட்டத்துக்கு மாற்றிருக்கோம். அந்த காலத்தில் தொழில்களே கம்மி, குலத்தொழில் வகையில் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த காலத்துக்கு அதெல்லாம் பொருந்தாது. இன்றைக்கி எத்தனையோ 1000 தொழில்கள் இருக்கிறது. கம்ப்யூட்டர் ஃபீல்டுன்னு எடுத்துகிட்டா அதில் என்னென்னமோ டேட்டா சயின்ஸு, ஏஐ அது இதுன்னு வந்துருச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் குழம்பாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தை ஒரு வேளை பார்த்து இந்த மாதிரி பாவங்கள் இப்படி இருக்குது, 10 குடையன் போய் 12 மறைஞ்சிட்டா உடனே பதறக்கூடாது. ஸோ அது நல்ல ஜோதிடரை கேட்டு அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்குங்க. சில பேர் பொது பலன் சொல்லிடுவாங்க, இவர் தொழிலே ஆகாது. எந்த ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு ஜாதகர் பிறந்தவுடன் எழுதியெல்லாம் தரமாட்டாங்க. இவர் வேலைக்கு தான் போவார், இவர் தொழில் தான் செய்வார், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்தந்த தசாபுத்தி காலங்களுக்கு ஏற்ப பல தொழில்கள் செய்யலாம், ஃபீல்டு மாறலாம். இல்லை காலத்துக்கேற்ப சமுதாயத்துக்கேற்ப உலகத்துக்கு புது டெக்னாலஜி வந்துன்னா புதிய தொழில்கள் உருவாகும், கவர்மெண்ட் ஒரு புதிய ஆப்ஷன்ஸ் உருவாகும். இந்த மாதிரிலாம் மாற்றங்கள் வரும். அதனால் ஒரு குழந்தை பிறந்தவுடன் இது ஜாதகம் அப்படின்லாம் யாருமே எழுதி தரமாட்டாங்க. இது வரைக்கும் யாரும் எழுதலை. இவன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. இப்போ இந்த மறைவு பாவங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்திட்டு அந்த பெல் பட்டன் அமைத்திடுங்க. அதே மாதிரி மேலும் மேலும்
நம்ம வீடியோஸ்லாம் நிறைய பேர்த்துக்கு ஜோதிட ஆர்வலுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ இதில் 8ஆம் பாவம் மட்டும் இதில் சொல்லப்படலை. இந்த லிஸ்ட்டில் அது வராதுங்க 8ஆம் பாவம். இது வந்து நாமளாக புரிஞ்சுக்கணும். லக்னத்துக்கு 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், அதுதான் ஆயுள் ஸ்தானம், ஆயுளை குறிக்கக்கூடிய பாவம். ஒவ்வொரு பாவத்துக்குமே 8ஆம் பாவங்கிறது மறைவு ஸ்தானம் தான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 2ஆம் பாவம் இருக்குது குடும்பம் அப்படின்னா 9ஆம் பாவம் வந்து பாருங்கள். 2ஆம் பாவத்துக்கு 2லேருந்து இது 1ஆம் பாவமாக வச்சு எண்ணி பாருங்கள். 1 இது 7 இது 8ஆம் பாவமாக வரும். 2ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவங்கிறது லக்னத்துக்கு 9ஆம் பாவங்கிறது 8ஆம் பாவமாக வரும். அப்போ குடும்பம் அப்படின்னா இந்த 9ஆம் இடம் ஆன்மீகம், தர்ம சிந்தனை, அப்படியே தொலைதூர பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் போகிறது, குடும்பத்தை விட்டு விலகி போவது, அதுதான் வந்து. அதே மாதிரி வருவாய் ஸ்தானத்துக்கு இது தர்மஸ்தானம். நீங்கள் சம்பாதிக்கிறது அப்படியே சேரிட்டி கொடுத்துரும். பெரிய பணக்காரர்கள் நிறையா பார்த்துருக்கோம் இல்லைங்களா, நிறையா பேர் அப்படியே வாரி அரைச்சிடுவாங்க, தர்மவானாக மாறிடுவாங்க. அதுதான் அந்த 2ஆம் பாவத்துக்கு. அப்போ 8ஆம் பாவங்கிறது இந்த 9ஆம் பாவம் அழிவு பாவம் தானே, அதனால தான் இங்கே 9ஆம் பாவம். இது தான் நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன். அப்போ 9ஆம் பாவம் 2 விதத்தில் அழிவு பாவமாக இங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் கடைசி காலத்தில் எல்லோரும் செய்கிறது தான், ஆரம்பத்திலே கிடையாது. நிறைய பேர் வந்து பெரிய கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள் தர்ம காரியங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க, நிறைய சேரிட்டிஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் இயற்கை தான். ஸோ அதுக்காக உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருந்ததுன்னா உடனே ஆரம்ப நிலையிலேயே வாழ்க்கையே ஆரம்பிக்க மாட்டாங்க. காலேஜ் படிக்கும் போதே சார் என் ஜாதகத்தில் இப்படி இருக்குது என்ன ஆகும் அப்படின்லாம் கேட்பாங்க நிறைய பேர். அதெல்லாம் தவறு, அப்படி கிடையாது. ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு லக்கணத்துக்கு 8ஆம் பாவம் மறைவு ஸ்தானம். ஒவ்வொரு பாவத்திலிருந்து கவுண்ட் பண்ணும்போது அந்தந்த பாவத்துக்கு 8ஆம் பாவம் வந்து மறைவு ஸ்தானமாக வரும். ஸோ உதாரணம் சொல்லியிருந்தேன், இது ஒரு அமைப்பு. அடுத்ததாக 6ஆம் பாவம், ஒவ்வொரு பாவத்திலிருந்து 6ஆம் பாவமும் மறைவு ஸ்தானமாக ஆகும். இதே 9ஆம் பாவத்தை எடுத்துக்கும். இப்போ 4ஆம் பாவம் சுகஸ்தானம், சுகஜீவியாக நல்ல வீடு, வண்டி, பெரிய வீடு, தாய் ஸ்தானம், கல்வி ஸ்தானங்கிறோம். அதுக்கு 9ஆம் பாவம் பாருங்கள். இந்த அகாடமிக் எஜுகேஷனுங்கிறது 9ஆம் பாவம். இது உயர்கல்விங்கிறோம். உயர்கல்வினா என்ன, மெய்ஞானம். இன்றைக்கி நம்ம யூஜி அதெல்லாம் எடுத்தாலும் பிஹெச்டி எடுத்தாலும் இது வந்து மெய்ஞானம். இப்போது இருக்கிற கல்வியை விட்டு மெய்ஞான கல்விக்கு போயிடுவது, அதுதான் 9ஆம் பாவம். ஆன்மீக பயணத்துக்கு இல்லை குருகுலத்தில் போய் சேர்ந்து வேத மந்திரங்கள் அப்படி இப்படின்னு படிக்கிறது, இதுதான் 9ஆம் பாவம். அதனால தான் 9ஆம் பாவத்தை தெய்வஸ்தானம், அது ரொம்ப வந்து முக்கியமாக சொல்லப்படுகிறது. இதில் லக்கும் அதுதான், அதிர்ஷ்டமும் அதுதான். இப்போ 4ஆம் பாவத்துக்கு இது லக்கணத்திலேருந்து 9ஆம் இடம் 6ஆம் பாவமாக வரும். 4ஆம் பாவத்தை 1ஆம் பாவமாக வைத்திங்கன்னா இது அப்படியே எண்ணி வந்தீங்கன்னா 1 2 3 4 5 6ஆம் பாவம் மறைவு ஸ்தானமாக வரும். ஸோ இந்த மாதிரியும் இந்த 6ஆம் பாவமும் ஒவ்வொரு பாவத்திலிருந்து 6ஆம் பாவமும் மறைவு ஸ்தானமாக வரும். லக்கணத்திலிருந்து 6ஆம் பாவம் மறைவு ஸ்தானம், ஒவ்வொரு பாவத்துக்கும் 6ஆம் பாவம் மறைவு ஸ்தானமாக வரும். அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடம் வந்து 4ஆம் இடத்துக்கு சுகத்தை கெடுக்கக்கூடிய பாவம். நல்ல ஒரு பெரிய சொகுசு பங்களாவில் தூங்க வேண்டிய ஆள் எங்கேயாவது போய் காட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருப்பார், கட்டாந்தரையில் தூங்கிட்டு இருப்பார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுடுகாட்டில் தூங்கிட்டு இருந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். காளி மாதா வந்து எழுப்பி விட்டதாக அந்த கதையெல்லாம் இருக்குது, படித்து பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த 12ஆம் பாவம் உயிர் பிரிவது, லக்னம் எதிர்மறை பாவம். லக்னம் உயிர் அப்படின்னா லக்னத்துக்கு 12ஆம் விரயம். என்ன விரயம் ஆகிறது? உயிர் பிரிவது தான். படுத்த படுக்கையாக போட்டுரும். 12ஆம் பாவம் தசை புத்திகள்லாம் இயங்குச்சு அப்படின்னா கடைசி காலத்தில் நிறைய பேர் இருக்காங்க. கடைசி காலத்தில் ரொம்ப நாள் படுத்துகிட்டே போவானா இல்லை டக்குன்னு போயிடுவானா அப்படின்லாம். இதுதான் அந்த படுத்துகிற பாவங்கிறது. இதுதான் அயன சயன போகஸ்தானம், எல்லாமே அதுதான். போகங்களும் அதே தான், கட்டல் மெத்தை சுகம் எல்லாமே இதுதான். ஸோ இந்த 12ஆம் பாவம் லக்னத்துக்கு ஒவ்வொரு பாவத்துக்குமே 12ஆம் பாவம் விரய பாவமாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 6ஆம் பாவம் கடன் அப்படின்னா கடன் அடைவது 5ஆம் பாவம் 12ஆம் பாவம். 5ஆம் பாவம் இயங்கும்போது கடன் அடைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் விஷயங்க. இது வந்து மறைவு ஸ்தானங்களின் விளக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய ரீல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த விளக்கங்கள்லாம் எந்த புத்தகத்துலேருந்து எடுத்தேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த ஆடியில் கிரக சேர்க்கைகளும் கோச்சார பலங்களும் சித்தியோகி சிவதாசன் ரவி அவர்கள். இந்த புக்கு பிரிண்டில் இல்லை, நிறைய பேர் கேட்குறீங்க, பிரிண்டில் இல்லை. இது நான் ஒரு 2007 வாங்கினது. கண்டிப்பாக இப்போதைக்கு பிரிண்டில் 2007 இல்லை 2008 9 வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இப்போ பிரிண்ட் அவுட் ஆஃப் பிரிண்ட்டு கிடச்சதுன்னா, ஏதாவது பழைய புத்தக கடையில் கிடச்சதுன்னா வாங்கி படிங்க. நிறையா விஷயங்கள் இவர் எழுதியிருப்பார். ஸோ அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சால் தான் பலனே எடுக்க முடியும். இதில் நிறைய இருக்குது. இதை ஆய்வு செய்யறதுக்கே உங்களுக்கு 1 வருஷம் ஆகிடும். இதில் வந்து சுப ஆதிபத்தியம் இதெல்லாம் 3 6 9 12 இந்த 8ஆம் பாவம்லாம் மறைவு ஸ்தானம்னா 1
கேந்திர பாவங்கள் 1, 4, 7, 10 சுப வீடுகள். 2ஆம் இடமும் 11ஆம் இடம் லாப பாவம், இதுவும் சுப அமைப்பு, நியூட்ரல் பாவம். அடுத்ததாக 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய பாவம். இந்த பாவாதிபதிகள்லாம் இதில் போய் மறையக்கூடாது. மறைஞ்சதுன்னா ஜாதகம் 50% தான் செல்லுபடி ஆகும். அந்த மாதிரி மொத்தமாக எல்லா கிரகங்களும் மறையாது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கும் சிலது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் கெட்டிருக்கலாம், வருவாயே குறைச்சலாக வரும். 4ஆம் இடம் வீடு இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று நிறை குறை இருக்க தான் செய்யும். ஆக மொத்தம் அனைவரும் 7 தான். 337 மதிப்பெண் தான் அஷ்டவர்க்கத்தில் எல்லாருக்குமே. 337 அவுட் ஆஃப் 327 நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதுதான் வாழ்க்கை. யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஜோதிட ஆலோசனை பெறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்கள் அனுப்புங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.